ஏன் இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏன் உம்மா அப்பாக்கு இவ்வளோ பொறுப்பு, ஏன் பிள்ளைகளை வளர்க்கணும்ன்ற தேவை இப்போ இருக்குதுன்னு கேட்டால் மௌத்துக்கு பின்னாலேயும் இந்த சங்கிலி தொடர் தொடர்ந்து கொண்டு போகுது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மாத இப்னு ஆதம் இன் கத அன்ஹு அமலு, சொன்னாங்க ஒரு அடியான் மௌத்தாகிட்டா அவனுடைய அமல்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டுடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லா மின் ஸலாத், 3 அமல்களை தவிர. இது இவர் போனாலும் கபூர்ல வந்து கொண்டிருக்கக்கூடிய அமல். அதில் ஒரு அமல் சொன்னாங்க, சதகத்தின் ஜாரியா, நிரந்தரமாக உலகத்தில் அவர் செய்து விட்டு போன சதகா. இது இவர் கபூருக்கு போனாலும் இதனுடைய நன்மை தொடர்ந்து கொண்டு போகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ வலதின் சாலிஹின் யதுஊ லஹு, தண்ட வாப்பா மௌத்தானதுக்கு பின்னால, தண்ட தாய் கபருக்கு போனதுக்கு பின்னால தண்ட உம்மாவை வாப்பாவை நினைச்சு அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒரு சாலிஹான குழந்தை இருக்குதே, இதுவும் உலகத்துல உம்மா வாப்பா செஞ்சுட்டு போன மிகப்பெரிய சம்பாத்தியம், மிகப்பெரிய சம்பாத்தியம். இங்கதான் நானும் நீங்களும் பொறுப்புள்ளவர்களாக மாறுவோம். எங்கட குழந்தை வலதுன் சாலிஹுன் யதுஊ லஹு கேட்டகரியில நானும் நீங்களும் வளர்க்கணும். இங்க தான் உம்மா அப்பாவுக்கு பொறுப்பு வருகிறது.